அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று பயந்த மிக முக்கியமான ஒரு அம்சம் பித்அத் என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய நுபுவத்துக்கு பின்னால் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னால் இதுவும் மார்க்கம்தான் என்று ஏதாவது ஒன்று புதிதாக உருவாகுமாக இருந்தால் அதையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று கடுமையாக எச்சரித்த ஒரு பாவம். பித்அத் என்று சொன்னால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய 23 வருடகால வாழ்க்கையோடு மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டார். நபிகளாருடைய இறுதி ஹஜ்ஜில் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம் இறங்குகிறது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றோடு இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாம் முழுமைப்படுத்தி விட்டோம், என்னுடைய அருளை உங்கள் மீது நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன் நபியே, இஸ்லாத்தை மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டார். எனவே நபிகளாருடைய மௌத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் இதுவும் மார்க்கம் தான் என்று புதுசாக ஒரு அமலை யாரும் ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி இருக்கிற ஒரு அமலை இல்லை என்றும் யாரும் மறுக்க முடியாது. இந்த ரெண்டு பகுதியையும் ஒரு மூமின் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தன்னுடைய குத்துபா உரையிலும் இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தி, குல்ல முஹ்தஸாத்தின் பித்ஆ, குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ. இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒருவர் ஒன்றை உருவாக்கினால் அது பித்அத். வகுல்ல பித்அத்தின் ضلاலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்ல ضلالத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால் நபிகளாருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லித் தராத ஒரு இபாதத்தை ஒரு மூமின் நபிகளாருடைய வஃபாத்துக்கு பின்னால் புதிதாக உருவாக்கினால் அது மார்க்கத்தில் எடுக்கப்படாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு வேலையை போட்டுவிட்டு தான் போனார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் இந்த மார்க்கத்தில் ஒரு அமலை செய்கிறாரோ அந்த அமலுக்கு எங்களுடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அந்த அமல் தூக்கி வீசப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் நாங்கள் வழிகாட்டாத ஒரு விடயத்தை ஒருவர் புதிதாக உருவாக்கி இதுவும் மார்க்கம் என்று சொன்னால் அதுவும் தூக்கி வீசப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், எல்லோரும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். நாளை மறுமையில் இன்னா அதைனாகல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகத்தை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அந்த கௌசர் தடாகத்தில் நபிகளாருடைய கையால் நாம் ஒவ்வொருத்தரும் தண்ணீர் குடிக்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த கௌசர் தடாகத்தில் மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம், நபிகளாருடைய உம்மத்தெல்லாம் தண்ணீர் குடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற பொழுது மலாயிகாமார்கள் ஒரு சாராரை தண்ணீர் குடிக்க விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பார்ப்பார்கள், இவர்களும் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களே, இவர்கள் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், இவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்வார்கள். அவர்களை விடுங்கள், ஏன் தடுக்கிறீர்கள், அவர்களும் தண்ணீர் குடிக்கட்டும். மலாயிகமார்கள் சொல்வார்களாம், நபியே லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், உங்களுக்கு தெரியாது இவர்கள் உங்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் புதுமைகளை, பித்அத்துக்களை உண்டு பண்ணியவர்கள், மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை மார்க்கம் என்ற சமூகத்தில் இவர்கள் கொண்டு வந்தவர்கள், இவர்களுக்கு உங்களுடைய கையால் தண்ணீர் குடிக்கிற பாக்கியம் இல்லை என்று தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை கேட்டுவிட்டு சொல்வார்களாம், சுஹன் சுஹன், அவர்களை இன்னும் என்னை விட்டு நீங்கள் தூரப்படுத்துங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரும்பாவம் மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக அல்லது இருக்கிற ஒன்றை இல்லை என்று சொல்கிற பாவம் கணியத்துக்குரிய சகோதரர்கள். எனவே அந்த அளவுக்கு பித்அத் என்பது, மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது என்பது மிக பாரதூரமானது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சஹாபி வருகிறார். வந்து சொல்கிறார், இப்னு மஸ்ஊத் அவர்களே, பள்ளி வாசலில் ஒரு காட்சியை கண்டேன், அப்படி ஒரு காட்சி என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதில்லை. என்ன காட்சியை கண்டீர்கள், நீங்களும் வாருங்கள் அதை போய் பார்ப்போம் என்று இப்னு மஸ்ஊதை கையோடு கூட்டிட்டு போறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் போய் பார்க்கறாங்க. மக்கள் எல்லாம் தொழுகைக்காக பள்ளிவாசலில் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக, ஒவ்வொரு ஹலக்காவாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருந்து கொண்டு எல்லோருடைய கைகளிலும் சின்ன சின்ன கற்களை வைத்துக் கொண்டு தக்பீர் சொல்லுங்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த கல்லை போட்டு போட்டு தக்பீர் சொல்கிறார். தஸ்பீஹ் சொல்லுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னால் அவர்கள் அந்த கல் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி தஸ்பீஹ் செய்கிறார். தஹ்லீல் சொல்லுங்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கற்களை எண்ணுகிறார்கள். செய்தது பள்ளிவாசலில் தஸ்பீஹும் தஹ்லீலும் தஹ்மீதும், அல்லாஹ்வை தான் துதிப்பார்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அந்த சபைக்குள், பள்ளிவாசலுக்குள்ள போய் கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் தஸ்பீஹும் தஹ்மீதும் தஹ்லீலும் அல்லாஹ்வை எண்ணி நாங்கள் நன்மைகளை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் கோபம் அடைந்து சொன்னார்கள், இந்த கற்களை கொண்டு உங்களுடைய பாவங்களை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் மரணித்து நபிகளாரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். வார்த்தையை பாருங்கள், நபிகளாருடைய ஆடைகள் இன்னும் வித்து போகவில்லை, நபிகளார் பாவித்த பாத்திரங்கள் இன்னும் உடைந்து போகவில்லை. அதற்குள் இந்த மார்க்கத்தில் நீங்கள் புதுமைகளை உண்டு பண்ணி விட்டீர்களா? தஸ்பீஹ் செய்வது பாவம் இல்லை, தஸ்பீஹ் செய்யலாம், கையால் எண்ணுவது. நபிகளார் அதைத்தான் காட்டினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கையால் எண்ணி காட்டினார்கள், சுப்ஹானல்லாஹ்வை கையால் எண்ணி காட்டினார்கள். அங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டது, கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு ஒருவர் சொல்லிக் கொடுக்க கற்களை கொண்டு எண்ணினார்களே, அந்த வடிவம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டல் இல்லை. இப்னு மஸ்ஊத் ஒரு சஹாபி, அவருக்கு தெரியும் அது இல்லை என்று. உடனே போய் தடுத்தவர்களை எச்சரித்து சொன்னார், இந்த மார்க்கத்தில் நீங்கள் அழிவை ஆரம்பித்து வைத்து விட்டீர்கள், இது மிக பெரும் ஒரு பித்அத் என்று தடுத்தார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்கள் மார்க்கத்தில் புதுமைகள், அது இபாதத்தாக இருந்தாலும் அதை கடுமையாக எச்சரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு செய்தியை சொல்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த மனிதர் தும்முகிறார். தும்மினால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இத கேட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வானா அகூலு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வலைஸ ஹக்கதா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழரே, தெரிந்து கொள்ளுங்கள், நானும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபியின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் தும்மினால் இதை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த நிலையிலும் அல்லமனா அன் நகூல் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் நீங்கள் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுமாறு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். மார்க்கத்தில் நீங்கள் புதுமையை உண்டு பண்ண வேண்டாம் என்று தடுத்தார்கள். சாதாரண தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னதற்கே சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். பித்அத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று கடுமையாக தடுத்தார்கள்.